ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான 3 விஷயங்களை பற்றி தான் உங்ககிட்ட பேச போகிறேன். அதில் ஃபஸ்ட் விஷயம் தன்னம்பிக்கை, 2வது பொறுமை, 3வது விடாமுயற்சி. இந்த 3ம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ரொம்பவே முக்கியமான விஷயம். அதை பற்றி ஒரு சின்ன கதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது பை மோட் க்ராசரி பர்ச்சேசிங் ஆப். இதில் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், டோர் ஸ்டெப் டெலிவரி வாங்கிக்கலாம். இதோட லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, தன்னம்பிக்கை. தன் மீது கொண்ட நம்பிக்கை, நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம நம்புறது. பொறுமை, ஒரு காரியத்தை நம்ம செய்ய முயற்சி பண்ணுறோம், அது உடனே நமக்கு கிடைக்காட்டாலும் நம்ம கண்டினியூஸாக அதை நம்ம செய்யும்போது தான் அந்த காரியம் நமக்கு வசமாகும். அதுக்கு நமக்கு முக்கியமாக தேவை விடாமுயற்சி. எந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக நம்மளால் செய்து முடிக்கக்கூடிய வரைக்கும் பண்ணுறது பேர் தான் விடாமுயற்சி. இதில் அழகான லைன்ஸ் இருக்குது பாருங்கள். விடாமுயற்சி என்பது முடிந்தவரை முயல்வதல்ல, அந்த செயலை முடிக்கும் வரை முயல்வது. அதுதான் விடாமல் முயற்சி செய்வது. அதை நம்ம விடாமுயற்சி அப்படின்னு சொல்கிறோம். சரி, வாங்க ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவர், கடவுளே, எனக்கு வாழ்க்கையும் இப்படி இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு புதையல் கிடச்சிடாதா, நான் அப்படியே வாழ்க்கையில் முன்னேறிட மாட்டேனா, அப்படியே எப்போ பார்த்தாலும் நினச்சிட்டே இருந்தார். சரின்னு சொல்லிட்டு கடவுள் அவருக்கு ஒரு வாய்ப்பளிக்கலாம்னு நினச்சாரு. அப்போது அவரோட கனவுல தோன்றி, இப்படி ஒரு இடத்துல கொஞ்சம் நீ தோண்டு, அதில் புதையல் இருக்குது அப்படின்னு சொன்னார். இவரும் நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் சரி, கடவுள் கனவுல சொல்லியிருக்காரு, நம்ம இவ்வளோ நாள் புலம்புனது கடவுள் காதில் கேட்டுட்டு போல, ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தோண்ட ஆரம்பித்தார். தோண்டிகிட்டே இருந்தார். ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லை, அப்புறம் சரி ஓகே அப்படின்னு தன்னம்பிக்கையோட தோண்டினார். அதுக்கப்புறம் 2வது தேவை என்னது? பொறுமை. தோண்டி பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 அடி தோண்டினார், 20 அடி தோண்டினார், 30 அடி தோண்டிட்டார். 40 அடி வரும்போது அவருக்கு ரொம்ப அதுக்கு மேலே ஒரு இதே இல்லை. சரி, கொஞ்சம் கூட தோண்டவுமே அப்படின்னு ஒரு 43 45 அடி அண்ணா இழுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 47 அடி தோண்டிட்டார். 50வது அடியில் அவருக்கு அழகான புதையல் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே அவருக்கு பொறுமை இல்லை. அதுக்கு மேலே முயற்சி செய்யக்கூடிய அந்த விடாமுயற்சியும் அவர்கிட்ட இல்லை. போதும், அப்போ நம்ம கனவுல கண்டதெல்லாம் பொய் போல், நாம் தான் ஏதோ இதெல்லாம் தோண்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதை ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தார். அவருக்கு இவர் எதுக்கு தோண்டுதாருன்னே தெரியாது. இருந்தாலும் அதை பார்த்துட்டு, சரி இவ்வளோ தூரம் இவர் ட்ரை பண்ணியிருக்காரு, ஒரு வேளை தண்ணி எதுக்காவது தோண்டியிருப்பார், தண்ணிக்காண்டி ஊர் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தானே, நாமளும் முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தன்னம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் விடாமுயற்சியோடையும் அதை திரும்பவும் தோண்ட ஆரம்பித்தார். ஆனால் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் பொறுமையும் ஒரு மனிதனுக்கு வேணும். அந்த 3 இருக்கும்போது தான் சக்ஸஸ், வெற்றி அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த 3வது அடியிலேயே அவருக்கு கிடைச்சிட்டு, அதாவது 47 அடி தோன்றின பொறுமையை அதுக்கு மேலே இல்லாமல் அந்த 3 அடியில் அவர் தவற விட்ட வெற்றி, அந்த புதையல் 3 அடி தோண்டி ஒருத்தருக்கு கிடைச்சிட்டு. அதனால நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே தன்னம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி இந்த 3ம் ரொம்பவே அவசியம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் விடாமுயற்சியோடையும் முயற்சி பண்ணுங்கள். எந்த ஒரு காரியமும் அது உங்கள் வசம். ஓகே காய்ஸ், இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.